அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கான எஜுகேஷனல் மெத்தடாலஜி நியூ சிலபஸை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ தான் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசுனா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த எஜுகேஷனல் மெத்தடாலஜி சைக்காலஜிக்கான நியூ சிலபஸ் என்னென்ன புக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணி படிக்கலாம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது லேட்டஸ்ட்டாக டிஆர்பி வெப்சைட்டில் அப்லோட் பண்ண இந்த சிலபஸ், அதாவது 2025-2026க்கான சிலபஸ். இப்போ இந்த புதுசாக கொடுத்த சிலபஸ். அப்போ அதில் 10 யூனிட்ஸ் தான், வழக்கம் போல் 10 யூனிட்ஸ் கொடுத்துக்கிறாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த யூனிட் 1ல் என்ன இருக்குது, பெர்ஸ்பெக்டிவ்ஸ் ஆஃப் எஜுகேஷன். அப்போ இதில் இந்த ப்ரீ பிரைமரி எஜுகேஷன் ஆஃப் த சோஷியலி டிஸ்அட்வான்டேஜட் குரூப்பு, ட்ரைபல், ஷெட்யூல்டு அண்டு மார்ஜினைஸ் குரூப்ஸ். ஸோ இந்த மாதிரி இந்த பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் எஜுகேஷன் அந்த டாப்பிக்கில் நிறையா உள்ளுக்குள்ள டாபிக்ஸ் வருது. இது யூனிட் 1. அப்போ இந்த யூனிட் 1க்கு ஒரு தனி புக்கு ஒன்று இருக்குது. அதாவது இதில் உள்ள டாபிக்ஸ் எல்லாமே கவர் ஆகிற மாதிரி புக் இருக்குது. அதே போல் அடுத்தது பார்த்திங்கன்னா யூனிட் 2. யூனிட் 2ல் பாருங்கள், பிலாசாபிக்கல் அண்ட் சோசியாலஜிக்கல் ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் எஜுகேஷன். இப்போ இதில் ஃபஸ்ட்டு ஹாஃபில் பார்த்திங்கன்னா பிலாசாபிக்கல் பேசிஸ் ஆஃப் எஜுகேஷன், அடுத்தது சோசியாலஜிக்கல் பேசிஸ் ஆஃப் எஜுகேஷன் அடுத்த ஹாஃபில் கொடுத்துக்கிறாங்க. அப்போ இந்த யூனிட்டுக்கும் ஒரு தனி புக் இருக்குது. அது என்ன புக்குங்கிறத வீடியோ கடைசியில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இது யூனிட் 2. யூனிட் 2ல் என்னென்ன டாபிக்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க. அடுத்தபடியாக யூனிட் 3, ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் தமிழ்நாடு. ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் தமிழ்நாடு, ஹிஸ்டாரிக்கல் டெவலப்மெண்ட், ரோல் ஆஃப் சோசியல் பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்ஸ் இன் எஜுகேஷன், டெவலப்மெண்டல் ஆஸ்பெக்ட்ஸ், ப்ரொஃபஷனல் எஜுகேஷன். ஸோ இது எல்லாமே இந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ், உமன் லீடர்ஸ், இது எல்லாமே இந்த டாப்பிக்கில் யூனிட் 3ல் வந்துடுது. அடுத்த யூனிட் 4 பார்த்திங்கன்னா சைல்டுஹுட் அண்ட் அடோலசன்ஸ். யூனிட் 4 சைல்டுஹுட் அண்ட் அடோலசன்ஸ். இதில் இந்த சைக்காலஜி ஆஃப் சைல்டுஹுட் அண்ட் அடோலசன்ஸ், ஸ்டேஜஸ் ஆஃப் டெவலப்மெண்ட். இதில் பார்த்திங்கன்னா இந்த தியரிஸ் பியாஜே, ப்ரூனர், எரிக்சன், டேனியல் கோல்மன், கோல்பர்க். ஸோ இதில் உள்ள அந்த முக்கியமான தியரிஸ் எல்லாம் இந்த 4th யூனிட்டில் வருது. யூனிட் 5ல் பார்த்திங்கன்னா லேர்னிங் அண்ட் டீச்சிங். யூனிட் 5 லேர்னிங் அண்ட் டீச்சிங், லேர்னிங் ப்ராசஸ், லேர்னிங் கேரக்டரிஸ்டிக்ஸ், ஃபேக்டர்ஸ் கான்ட்ரிபியூட்டிங் டு லேர்னிங். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையல் அண்ட் எரர், தாண்டைக், கிளாசிக்கல் கண்டிஷனிங், பாவ்லோவ், ஆப்ரண்ட் கண்டிஷனிங், ஸ்கின்னர், கெஸ்டால்ட் தியரி. ஸோ இந்த மாதிரி தியரிஸ் எல்லாம் இதில் இந்த லேர்னிங் தியரிஸ், லேர்னிங் அண்ட் டீச்சிங்கில் வருது. சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் இன் அண்டர்ஸ்டாண்டிங், கரிக்குலம் அண்டு சப்ஜெக்ட் அடுத்த ஹாஃபில் அதை கொடுத்துக்கிறாங்க. இப்போ இது யூனிட் 5. அடுத்தது பாருங்கள் யூனிட் 6, இன்டெலிஜென்ஸ் அண்ட் பர்சனாலிட்டி. இப்போ பர்சனாலிட்டியில் உள்ள இந்த ட்ரைட் தியரிஸ், ஆல்போர்ட், ஆர்பி கேட்டல், ஐசெங், இந்த ஹிப்போக்ரேட்ஸ் டைப்ஸ் இருக்குல்ல, கிரிட்ஸ்மர், ஷெல்டன், கார்ல் ஜங். ஸோ இந்த மாதிரி இந்த ட்ரைட் இந்த தியரிஸ் எல்லாமே இதில் வந்துடுது யூனிட் 6ல். சைக்காலஜிக்கல் ஆட்ரிபியூட்ஸ், இதை பார்த்தீங்கன்னா இந்த குரூப் ஃபேக்டர், மல்டி ஃபேக்டர், குயில் ஃபோர்ஸ், ஸ்ட்ரக்சர் ஆஃப் இன்டெலெக்சுவல், கார்டனர்ஸ், மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ். ஸோ இது எல்லாமே இந்த யூனிட் 6 ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வருது. அடுத்த யூனிட் 7 பாருங்கள், எஜுகேஷ்னல் எவாலுவேஷன். அதை எவாலுவேட் பண்ணுறது. அப்போ டெஸ்ட்டு, மெஷர்மெண்ட், அசஸ்மெண்ட் அண்ட் எவாலுவேஷன், சம்மேட்டிவ், நார்ம், அது கிரைட்டீரியன், ரெஃபரன்ஸ் டெஸ்ட்டு, ஸ்காலஸ்டிக் அண்ட் நான் ஸ்காலஸ்டிக்ஸ் டெஸ்ட்டு, அச்சீவ்மெண்ட் டெஸ்ட்டு. அது பாருங்கள் ப்ளூ பிரிண்ட், ப்ரிப்ரேஷன் ஆஃப் கொஸ்டின் பேப்பர், ஸ்கோரிங் கீ, டூல்ஸ் ஃபார் அசஸ்மெண்ட். இது எல்லாமே இந்த எஜுகேஷ்னல் எவாலுவேஷனில் வருது யூனிட் 7. இந்த யூனிட் 8 பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். இங்கே ஸ்ட்ரக்சர் ஆஃப் எஜுகேஷனல் மேனேஜ்மெண்ட், அதாவது சென்ட்ரல், ஸ்டேட், லோக்கல் எப்படி இருக்குது. அது வரமா இந்த டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட், அசஸ்மெண்ட் அண்ட் அக்ரிடேஷன், ரோல் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ், ஸ்கூல் ஹெட், டீச்சர்ஸ். இது எல்லாமே மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் டாப்பிக்கில் கவர் ஆகிருக்குது. அடுத்த யூனிட் 9ல் பார்த்தீங்கன்னா கரிக்குலம் அண்ட் டிசைன் டெவலப்மெண்ட், பிரின்சிபல்ஸ் ஆஃப் கரிக்குலம் பேட்டர்ன். அதுக்கப்புறமா இந்த அப்ரோச்சஸ் டு கரிக்குலம் ஆர்கனைசேஷன், ஸ்பைரல், லாஜிக்கல், சைக்காலஜிக்கல். ஸோ இந்த மாதிரியான இந்த கரிக்குலம் பேஸ்டு டாபிக்ஸ் எல்லாமே இந்த யூனிட் 9ல் வருது. அடுத்த யூனிட் 10 பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷனல் அண்ட் எஜுகேஷ்னல் டெக்னாலஜி. அப்போ எப்படி கற்பிப்பது அதை இந்த 10th யூனிட்டில் கொடுத்துக்கிறாங்க. Bloom's and Revised Taxonomy of Educational Objectives, Levels of Teaching,
மெமரி, அண்டர்ஸ்டாண்டிங், ரெஃப்ளெக்டிவ், இன்ஸ்ட்ரக்ஷனல் டிசைனிங். அதுக்கப்புறமா இதில் இந்த ப்ரோக்ராம்ட் லேர்னிங், ஸோ அந்த டாபிக் இதில் கொடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மூக், ஸ்மார்ட் கிளாஸ் ரூம், பிளண்டட் லேர்னிங், ஃப்ளிப்டு லேர்னிங், ஆக்மெண்டட் ரியாலிட்டி, விர்ச்சுவல் மோட்ஸ், ஏஐ இன் எஜுகேஷன். அப்போ இந்த எப்படி கற்பிப்பது அப்படிங்கிற டாபிக்ஸ் எல்லாமே இந்த யூனிட் 10ல் வந்திருக்குது. அப்போது இந்த எஜுகேஷனல் மெத்தடாலஜியில் பார்த்தீங்கன்னா யூனிட் 10 1 to 10 யூனிட்ஸ் இருக்குது. இந்த 10 யூனிட்ஸில் இவ்வளோ தான் டாபிக். அப்போ என்னென்ன புக்கு நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணலாம், முக்கியமாக கவர் ஆகக்கூடிய புக்ஸ் நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். யூனிட் 1க்கு பார்த்தீங்கன்னா இந்த பெர்ஸ்பெக்டிவ்ஸ் ஆஃப் எஜுகேஷன், இதில் இந்த பிலாசாபிக்கல் அண்ட் சோசியாலஜிக்கல் ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் எஜுகேஷன், இதில் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் சந்திரா அண்ட் ஆர்கே சர்மா. இதில் பார்த்தீங்கன்னா அந்த யூஇஇ, எஸ்எஸ்ஏ, ஆர்டிஇ, எஜுகேஷனல் குவாலிட்டி, எஜுகேஷனல் மார்ஜினலைஸ் சோசியலிசம், டெமோக்ரஸி, இது எல்லாமே இந்த புக்குக்குள்ளே கவர் ஆகும். எஸ்எஸ் சந்திரா அண்ட் ஆர்கே சர்மா, நல்ல புக்கு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா யூனிட் 2 பிலாசாபிக்கல் அண்ட் சோசியாலஜிக்கல் ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் எஜுகேஷன். எந்த புக்கு பாருங்கள், அப்போ கான்டெம்பரரி இந்தியா அண்ட் எஜுகேஷன், தனேஜா விஆர், எல்லாமே ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் எங்கே வாங்கினாலும் வாங்கிக்கிடலாம். அப்போ இதில் இந்தியன் வெஸ்டர்ன் பிலாசபர்ஸ், எஜுகேஷனல் தாட், சோசியல் சேஞ்ச் அண்ட் குளோபலைசேஷன் இன் எஜுகேஷன், ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாமே இந்த புத்தகத்துக்குள்ளே கவர் ஆகுது. நிறைய புக்ஸ் இருக்குது. இந்த டனேஜா விஆர் அவங்க எழுதுனதில் நிறைய புத்தகம் இருக்குது. அந்த டாப்பிக்கை கரெக்டாக பார்த்து நீங்கள் வாங்கிக்கிடலாம். அடுத்து ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் தமிழ்நாடு. அப்போ இங்க என்ன புக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு, கே ராஜையன். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஹிஸ்டாரிக்கல் டெவலப்மெண்ட், சோசியல் மூவ்மெண்ட்ஸ், இது எல்லாமே இந்த புத்தகத்துக்குள்ளே கவர் ஆகுது. அதுபோக இந்த ஸ்டேட் போர்ட் +1 +2 தமிழ் இந்த ஹிஸ்ட்ரி புக்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த தமிழ்நாடு நம்ம ஸ்டேட் போர்டு சிலபஸில் ஹிஸ்ட்ரி புக்ஸ் அதை கொஞ்சம் கவர் பண்ணணும். அதை கவர் பண்ணிட்டீங்கன்னா நிறையா நீங்கள் இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கிடலாம். ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் இன் தமிழ்நாடு, அதையே நீங்கள் கவர் பண்ணலாம். அடுத்த யூனிட் 4 பார்த்தீங்கன்னா சைல்ட்ஹுட் அண்ட் அடோலசன்ஸ், அதாவது சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாகி. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஷா எக்ஸ்பர்ட்ஸ்னு புத்தகம் இருக்குது, இந்த கிரேன் பப்ளிகேஷன். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த தியரிஸ் எல்லாமே உள்ளுக்குள்ளே அடங்கிடுது. பியாஜே, எரிக்சன், கோல்மர், ப்ரூனர், இந்த தியரிஸ் எல்லாமே இந்த புத்தகத்துக்குள்ளே உங்களுக்கு அடங்கியிருக்குது. இதை பார்க்கலாம். இல்லைன்னா நீங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது புத்தகம் இருந்தாலும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், ரெஃபர் பண்ணிக்கிடலாம். அந்த யூனிட் 5 இங்கே பார்த்தீங்கன்னா லேர்னிங் அண்ட் டீச்சிங். இதுக்கு என்ன புக்குன்னு பார்த்தீங்கன்னா எசென்சியல்ஸ் ஆஃப் எஜுகேஷனல் சைக்காலஜி, எஸ்கே மங்கள். அதாவது இது வந்து ஹைலி ரேட்டட், சரிங்களா? இது அந்த புக்கு பார்த்தீங்கன்னா ஹைலி ரேட்டட் புக்கு. ஸ்கின்னர், பாவ்லோவ், தாண்டைக், கோலர், மைக்ரோ டீச்சிங் ஸ்டைல், லெசன்ஸ் பிளான்ஸ், இது எல்லாமே இந்த புத்தகத்தில் அடங்கியிருக்குது. அடுத்தபடியாக இன்டெலிஜென்ஸ் அண்ட் பர்சனாலிட்டி, இதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த அட்வான்ஸ்ட் எஜுகேஷ்னல் சைக்காலஜி, இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த எஸ்கே மங்கள் அந்த இன்னொரு புத்தகம், அதில் இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாமே கவர் ஆகும். அடுத்தபடியாக யூனிட் 7 எஜுகேஷ்னல் எவலுவேஷன், இதுவும் அது எஸ்கே மங்கள், எஜுகேஷ்னல் மெஷர்மெண்ட் அண்ட் எவலுவேஷன், சரிங்களா? எல்லாமே அந்த ஒவ்வொரு புத்தகத்தை வாங்கி படிக்கணும். அப்போ தான் அந்த டாபிக்ஸ் எல்லாமே நிறைய உள்ளுக்குள்ளே உங்களுக்கு லேர்ன் பண்ண முடியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டிங் டூல்ஸ், எவாலுவேஷன் மெத்தட், ப்ளூ பிரிண்ட்ஸ், வேலிடிட்டி, ரிலையபிலிட்டி, ரூப்ரிக்ஸ், ஐட்டம் அனாலிசிஸ், இது எல்லாமே இந்த எஜுகேஷனல் மெஷர்மெண்ட் அண்ட் எவாலுவேஷன். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த எஜுகேஷனல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் தனி புத்தகம் இருக்குது. நீங்கள் ஆன்லைனில் கூட பார்க்கலாம், பிடிஎஃப் இருக்குதா அப்படிங்கிறோட செக் பண்ணலாம். ஐஎஸ் சிந்து, இதில் பார்த்தீங்கன்னா இந்த பிஓஎஸ்டி, கார்ப், லீடர்ஷிப், டிகிஎம், எஜுகேஷனல் பாலிசிஸ், ஸ்வாக், இன்ஸ்டிடியூஷனல் பிளானிங், ஸோ இந்த மாதிரி டாபிக் எல்லாமே இதுக்குள்ளே அடங்குது. அடுத்தபடியாக யூனிட் 9 கரிக்குலம் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட், கரிக்குலம் டெவலப்மெண்ட் பிரின்சிபல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ், ஹில்டா டாபா, அகர்வால் ஜேசி. அப்போ இந்த புத்தகத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இந்த கரிக்குலம் மாடல்ஸ், இந்த டைலர், டாபா, வீலர் டிசைன்ஸ், இது எல்லாமே கிளியராக இருக்கும், டீட்டெயில்டாக இருக்கும், கிளியராக இருக்கும். இந்த புத்தகத்தை வாங்கி நீங்கள் படிக்கலாம். அடுத்த யூனிட் 10 அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷ்னல் டெக்னாலஜி, எம்எல் அகர்வால், குல்ஷேத்ரா ஏகே. அப்போ இந்த ஆத்தர் எழுதிய புத்தகத்தை நீங்கள் நினைச்சலாம் வாங்கி படிக்கலாம். இதில் ப்ளூம்ஸ் டாக்ஸானமி, ஐசிடி, மூக், ஆடி, ஃபோர்ஸ், எல்எம்எஸ், ஃப்ளிப்டு கிளாஸ் ரூம், டிபேக்ஸ், இது எல்லாமே இந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜி, அந்த எஜுகேஷனல் டெக்னாலஜி டூல்ஸ் வந்து இந்த புத்தகத்தில் இருக்குது. அதே போல் இந்த எஜுகேஷனல் மெத்தடாலஜி கம்பைன் பண்ண புக்கு, எல்லா டாபிக்ஸுமே கவர் ஆன புக்கு நம்ம தமிழ்நாட்டில் நிறைய பப்ளிகேஷன்ஸ் இருக்குது.
பிஜிடிஆர்பிக்குன்னு நிறையா புத்தகத்து இருக்குது. நீங்கள் அதை என்ன செஞ்சுக்கலாம், வாங்கி படிக்கலாம். இப்போ இதில் மொத்தமாக எந்த யூனிட்டுக்கு எந்த புக்கு, ஃபஸ்ட் யூனிட்டுக்கு இந்த எஸ்கே சந்திரா, இந்த ஷர்மா, அடுத்து கான்டெம்பரரி இந்தியா அண்ட் எஜுகேஷன் டனேஜா, ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு ராஜையன், ப்ளஸ்ஸு நம்ம +2 +1 தமிழ் இந்த ஹிஸ்ட்ரி புக்ஸு, சைல்ட் டெவலப்மெண்ட் பெடகாகி இந்த டிஷா பப்ளிகேஷன், டிஷா எக்ஸ்பர்ட்ஸ் அந்த கிரண் பப்ளிகேஷன். அது அடுத்தபடியாக எஜுகேஷனல் சைக்காலஜி எஸ்கே மங்கள், அட்வான்ஸ் எஜுகேஷனல் சைக்காலஜி எஸ்கே மங்கள், மெஷர்மெண்ட் அண்ட் எவாலுவேஷன் எஸ்கே மங்கள், அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஐஎஸ் சிந்து. அதே போல் கரிக்குலம் டெவலப்மெண்ட் இந்த அகர்வால், இந்த டாபா இந்த புத்தகத்தை வாங்கிக்கலாம். இல்லைனா எஜுகேஷனல் டெக்னாலஜி இந்த குல்ஸ்ரேஸ்த்ரா, அதே போல் அகர்வால். ஸோ இவங்க எழுதின புத்தகத்தை நீங்கள் வாங்கி படிக்கலாம். ஸோ இந்த புத்தகத்துக்குள்ளே அதாவது எல்லாமே மோஸ்ட்டு ரெஃபரன்ஸ்டு புக்கு. இப்போ சென்ட்ரல் லெவலில் எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, இந்தியா ஃபுல்லாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான புத்தகம். அப்போ இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கி இந்த எஜுகேஷனல் மெத்தடாலஜியில் 30க்கு 30 மார்க்கு அப்படியே நீங்கள் வந்துட்டு வாங்கலாம். சரிங்களா? கொஞ்சம் இந்த இதுக்கு கான்சன்ட்ரேஷன் பண்ணால் போதும். அதாவது போஸ்டிங் வாங்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த போஸ்டிங் வாங்குறதுக்கு, ஏன்னா எல்லாருமே வந்துட்டு மேக்ஸிமம் எல்லாத்தையும் கவர் பண்ண மாட்டாங்க, ஒரு சிலர் தான் கவர் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் இதை கவர் பண்ணீங்க, ஃபுல்லாக கவர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு போஸ்டிங் வாய்ப்பு ரொம்ப அதிகமாகுது. சரிங்களா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த புத்தகத்தை வாங்குங்க. இல்லைன்னா உங்களுடைய ஓன் புத்தகம் ஏற்கனவே வச்சுருப்பீங்க இல்லையா, பிஎட் படிக்கும்போது வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கி படிக்கலாம். பிஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரி ஆன்லைன் கிளாஸஸ் வந்து டெய்லி நடந்துட்டு இருக்குது. நீங்களும் இந்த ஆன்லைன் கிளாஸஸில் ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்குது, அதில் போய் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி இந்த ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கிடலாம். உங்களுக்கு வந்துட்டு டெஸ்ட் பேட்ச் கிடைக்கும், அதே போல் லைவ் கிளாஸ் வந்துடும், வீடியோ கிளாஸ் வந்துடும், அதே போல் இந்த பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் பிடிஎஃப் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே நான் அனுப்பி விட்ருவேன். நீங்கள் என்ன பண்ணிக்கிடலாம், ப்ரிண்ட் எடுத்துக்கிடலாம். சரிங்களா? அப்போ இந்த மாதிரி கிளாஸஸ் வந்து போயிட்டுருக்குது, இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிடலாம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.